இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் என் மாதிரி ஒரு வாலிபராக இருக்கலாம், இல்லைனா ஒரு நபராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு கேர்ளாக இருக்கலாம், ஒரு பாயாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். நான் ஏன் இந்த வீடியோ போடுறேங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் தான் இருக்குது. ஏன்னா அதிசீக்கிரமாக வரப்போகிற தேவனுடைய வருகையை நிறைய கிறிஸ்டியன்ஸே வந்து வெறுக்கிறாங்க. ஓகேவா, அவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தலிக்கில் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் கேட்குறேன், விசுவாசம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் விசுவாசம்லாம் பெருசாக பண்ணலை அப்படின்ட்டு வந்து பச்சையாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னா சும்மா மனஸ்தாபமாக இருக்குது எனக்கு. நான் இது ஏன் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா, இதை ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ யுத்தம் நடந்துக்கிருக்குல்ல, இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இவ்வளோ யுத்தம் நடந்துக்கிருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஏசப்ப சொல்லிகிட்டே போயிட்டாரு. என்னது, இந்த மாதிரி யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீர்கள் அப்படின்னு கலங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருப்பார்கள் இல்லையா. இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும், இயேசுபாவுக்கும் உண்மையாக இருக்கணும். இது கிறிஸ்தவுக்குள்ளாக வாழ்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் கிறிஸ்தவர் ஒருத்தர் வாழணும், ஒரு கிறிஸ்தவ ஆண் இப்படி தான் வாழணும், ஒரு கிறிஸ்தவ பெண் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஏசப்பா சொல்லிட்டே போயிருக்காரு நம்மக்கிட்ட, இந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே போயிருக்காரு. ஓகேவா, கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்படித்தான் வாழணுங்கிறத சொல்லிட்டே போயிருக்காரு. ஓகேவா, அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம ஏசப்பாவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களாம் பெருசாக வந்து இதெல்லாம் யாருமே பெருசாக கணக்கெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இது வந்து கடைசியில் பெரிய ஒரு ஆபத்தில் போயிட்டு நிற்கும் அளவுக்கு வந்து நிற்கக்கூடாதுங்க. ஆமாங்க, வாலிப பிள்ளைகளே நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளேங்கிறேன், பாஸ்டர் மாதிரிலாம் நான் கதைக்க வரல. நான் சொல்ல வர்றது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாலிப பிள்ளைகள் வந்து இந்த காலத்தை பொறுத்தவரை பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கிறது, இது பணத்துக்கு பின்னுக்கு ஓடுறது, மற்றது என்னது பொருளாசை, வாகனம் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அலையிறீங்க. என்னடா இவங்கிட்ட இருக்கிறனால இவன் சொல்கிறான் போல இதெல்லாம் அப்படின்ட்டு. சத்தியமாக என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நல்லா கடவுள் நல்லா பிரயாசத்தை கொடுத்துருக்காரு, வேலை செய்கிறதுக்கு நல்லா பலத்தை கொடுத்துருக்காரு. நான் இதுக்கு முன்னுக்கு நல்லா குடிச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே உதாரித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன கடவுள் இவ்வளோ தூரத்துக்கு மாற்றிருக்காருன்னா அவருடைய கிருபையில் மட்டும்தான். கிருபைன்னு நான் எல்லாத்துலேயும் தப்பு செய்ய மாட்டேன். நான் ஒவ்வொரு நாலு விடியறதுக்கு முன்னுக்கும் அதிகாலையில் நான் அவரை நோக்கி ஜெபிப்பேன், கடவுளே எனக்கு பலத்தை கொடுங்க, இந்த பலவீனமான மனிதனை எப்படி ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்தணும், நீங்கள் தான் பலப்படுத்தணும், இந்த பலவீனமான மனிதனை பலப்படுத்துறது நீங்கள் மட்டும்தான். உங்களோட சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க, என் சித்தத்தின்படி என்னை வழி நடத்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லித்தான் நான் டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவேன். அதிகாலையில் 4 மணி 4:30 மணிக்கு ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி நைட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன் தூங்கக்குள்ள. ஏன்னா என்னோட நாள் வந்து தொடங்கணும் எப்படின்னா, கடவுள்கிட்ட முதல் நாள் தொடங்கக்குள்ளேயும் கடவுளோட தொடங்கணும், அந்த நாள் முடியக்குள்ளேயும் கடவுளோடையே முடியணும். ஓகேவா, எனக்கு அப்படி தான் வந்து ஏசப்பாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது என்னென்னா, என் கண்ணில் எந்த பாவமும் செய்யக்கூடாது, என்னோட உடம்புகளில் ஒவ்வொரு பாகமும் வந்து தேவனை துதிக்கணுமே தவிர எந்த ஒரு பாவத்துக்கும் ஈடுபடக்கூடாது. நான் அந்த பாவத்தை செஞ்சோன்னே எனக்கு குற்றநோர்ச்சியாக இருக்குங்க. எனக்கு அந்த குற்றநோர்ச்சி வந்து மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் காய்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஜெபம் பண்ணுங்கள், உங்களோட நம்பிக்கை வீண போகாது. ஓகேவா, ஏசப்பா எப்போ வருவாருன்ட்டு இன்றைக்கி பாவத்தில் விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏசப்பா என்னங்க, எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா, எனக்கு எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்குது. நான் என்னென்ன கஷ்டப்படுறேனோ எல்லாமே தேவனுக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் தேவனுக்கு கிட்ட போக போக அவரோட கிட்டி சேர பல துன்பங்களுக்கு ஆளாகிறேன். ஏன்னா நிறைய பண கஷ்டம் வருது, வீட்டில் பிரச்சனைங்க, டேடி இது, அம்மா இது, தங்கச்சி இது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க வருது. ஆனால் எல்லாத்தையும் குறித்து வந்து எனக்கு சந்தோஷம்தான் இருக்குது. ஏன்னா கடவுளோட கிட்டி சேரக்குள்ள பிசாசுக்கு இருக்கேலாது. அவன் வந்து ஏண்ட அளவுக்கு நம்மளுக்கு வந்து துன்பத்தை தான் கொடுக்க பார்ப்பான். அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்குள்ள துன்பம் வரக்குள்ளே நான் நினச்சிக்கிறது என்னன்னா, தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நல்லா நினச்சிக்கங்க, எவ்வளோ பிரச்சனைங்க இந்த உலகத்தில் சுற்றி வந்தாலும் கண்டிப்பாக ஏசப்பா ஒரு நாளைக்கு வரப்போகிறாரு. அதனால நீங்கள்லாம் வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாலிபர்களுக்கு தான் நான் முக்கியமாக அந்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்தது. ஏன்னா வந்து நிறையா நான் பார்க்குறேன், எனக்கு 26 வயசு. என் வயசு கீழே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எல்லாத்துக்கும் எடிக்ட் ஆகிட்டாங்க. ஒரு விஷயத்தை விட்டா ஒன்றுக்கு எடிக்ட். ஒருத்தர் பிடிக்காதவே
பெண் பக்கம் வந்து பெண்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அது ரெண்டு குடிக்காதவனும் பெண்கள் விஷயத்துல அந்த மாதிரி இல்லாதவனும் பண ஆசையில இருக்கான். பண ஆசையில எல்லாத்துலையும் இல்லாதவனும் ஒரு பொருளாசையில இருக்கான். எதுவுமே அவன் எதையோ ஒரு உலகத்திற்கு காரியதோ நாடி ஓடிக்கிட்டு தான் இருக்கானே தவிர இயேசுபாவுக்காக ஒரு கொஞ்சம் நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறான். அதை நினைச்சுதான் எனக்கு கவலை. இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கெல்லாம் காரணமே இதுதான். ஏன்னா நான் வந்து வியூஸுக்காக இதுக்காகலாம் போடலை. நீங்களாம் பார்த்து கொஞ்சம் யோசிக்க தோணுனீங்கன்னா போதும், கொஞ்சம் பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கு மட்டும் தான் நமக்கு தேவையானதான் இதெல்லாம், ஓகேவா? ஆனா நித்தியமா கடவுளோட வாழ்றதுக்குங்க இந்த பைபிள் கொடுத்துருக்கு. இந்த பாருங்க, கொடுத்துருக்கு. இது இல்லாம ஒண்ணுமே செய்யலாதுங்க. இது இல்லாம ஒண்ணும் செய்யலாது. இது தாங்க வேணும் நம்ம வாழ்க்கைக்கு. இது இல்லாம ஒண்ணுமே செய்யலாது. இது நீங்க படிச்சு இதை தியானிச்சு இதில் படி நீங்க வாழ தொடங்கினாலே உங்க வாழ்க்கையெல்லாம் அருமையா இருக்கும். ஏசப்பாட்டு வருகையில நீங்க நம்மலாம் எடுக்கப்படுவோம். நான் தனியா எனக்காக நான் சுயமா இருக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படி போனேன் நானும் நரகத்துக்கு தான் போவேன், ஓகேவா? அதனால எனக்கு சுயமா இருக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. நான் போனா உங்களையும் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தான் பரலோகம் போகணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்றேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னடா பைத்திய மாதிரி உழம்புறானே அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். அதையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள், அசிங்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு. எனக்கு எதா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் கொஞ்சம் திருந்த பாருங்க காய்ஸ். பேசிக்காக அடிப்படையை புரிஞ்சுக்கிங்க. ஏசப்பா எந்த துன்பப்படுத்தாங்க காய்ஸ். எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுகுறதுக்கு ஜெபம் பண்ணுறது வந்து அவரை நான் எவ்வளோ துன்பப்படுத்திட்டேன். இனிமேலும் நம்ம துன்பப்படுத்தக்கூடாது. கடவுளுக்காக வாழணும். பிசாசு எந்த பிரச்சனை வேணாலும் கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டாலும், அதையே கொண்டு பக்கத்தில் நிப்பாட்டினாலும் அதை தொடர்றதுக்கான என்ன சொல்லுவாங்க அது வந்து அவனுக்கு இல்லை, ஓகேவா? அதிகாரம் ஏசப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. உடம்புல உள்ள உயிரை பறிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏசப்பாவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. அதனால எதை பற்றி கவலைப்படாங்க, எதை தீம்போ எதை உடுத்துவோன்னு கவலைப்படாங்கன்னு சொல்லிட்டே போயிருக்காரு ஏசப்பா. அதனால நீங்கள் இதை பற்றி யோசிக்காம அவருட்டு வேதத்தில் பிரியமா இருங்க. கொஞ்சம் படிங்க, ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் மண்டையில் பற்றி யோசிக்காதீங்க. அதை தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா தானாவே சரியாகும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எல்லாம் ரெடியா இருங்க, ஓகேவா? போறதுக்கு வரலாம், ஓகே? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.